நேசிக்க ஆரம்பிக்கிற நாள்லேருந்து தான் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்குது. இது பெரிய மாற்றம் போல் தெரியாது, ஆனால் தினமும் நீங்கள் எடுக்கிற சிறிய முடிவுகள் தான் உங்களோட சக்தியை உருவாக்குது. உதாரணமாக, எல்லாரையும் மகிழ்விக்க வேணும்னு நீங்கள் உங்கள் மனதை காயப்படுத்திக்கிட்டே இருந்தால் அது சுய அன்பு இல்லை. ஒரு நாள் இல்லை என்று சொன்னால் அது உங்கள் மன அமைதிக்கான முதல் படி. நீங்கள் தவறு செஞ்சால் உங்களை திட்டிக் கொள்வதற்கு பதிலாக சரி, நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள். உதாரணமாக, வேலைக்கு தாமதமாக போனால் நான் எப்போதும் இப்படி தான் எப்படின்னு உங்களை குறை சொல்லாதீங்க. நாளை நான் சிறப்பாக திட்டமிடுவேன் என்று உங்களிடம் பேசுங்க. அதுதான் சுயமரியாதை. நீங்கள் உங்களை மற்றவர்களோட ஒப்பிடுறத நிறுத்திட்டு, சமூக ஊடகங்களில் யாரோ ஒரு வெற்றி பெற்றால் நாமளும் முயற்சி செய்யலாம் அப்படின்றத எண்ணுங்க. நான் போதுமானவன் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வேகம் உங்களுடையது. மெதுவாக சென்றாலும் பரவாயில்ல. நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வெடுங்க. ஓய்வு எடுக்கிறது பலவீனம் இல்லை. உதாரணமாக, ஒரு நாள் வேலை அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச இசையை கேளுங்க, இல்லைன்னா சின்னதாக ஒரு நடைப்பயணம் போங்க. அது உங்களுக்கு மனசுக்கு மருந்தாக இருக்கும். நீங்கள் உங்கள் இலைகளை அமைக்க கற்றுக்கொள்ளுங்க. யாராவது உங்களோட மரியாதை இல்லாமல் நடத்தினா அமைதியாக இருக்காதீங்க. இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். அது சண்டை இல்லை, அது உங்களோட மதிப்பை காக்கிற வழி. நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டால் தான் நம்பிக்கை உருவாகும். உங்கள் குறைகளை சேர்த்து உன்னை நேசி. கண்ணாடி முன் நின்று தினமும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நான் முயற்சி செய்கிறேன், அது போதும் அப்படின்னு சொல்லுங்கள். நினைவில் வச்சுருங்க, உலகம் உங்களை சந்தேகிக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை நம்பினா அது போதும். சுய அன்புன்றது ஒரு பெரிய வார்த்தை இல்லை, அது தினமும் நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களை தேர்வு செய்யுங்க, மீண்டும் மீண்டும் தேர்வு செய்யுங்க. அதுவே உண்மையான சக்தி. தேங்க்யூ.